இது பட்டா அது பட்டாவும் ஒரு ரவீந்திரன் எந்த ஏரியாக்கா பஞ்சாயத்து சிலுவப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கூட்டமைப்புலேருந்து வந்திருக்கோம். மாப்பிள்ளையுமே பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புலேருந்து வந்திருக்கிறோம். தலைவர் செயலாளர் வந்திருக்கிறோம். இவருடைய மாப்பிள்ளை பஞ்சாயத்துக்கு 2010, 2012, 2015 இதில் நிறைய பட்டா கொடுத்துருக்காங்க, இலவச பட்டா. இலவச பட்டா மக்கள் போய் கம்ப்யூட்டரில் போய் சிட்டா வாங்கணும்னு போனாக்கி அங்கே அடங்கள்லாம் இல்லை, இந்த பட்டா எதுவுமே கம்ப்யூட்டரில் ஏற்றப்படலை அப்படின்னு புதுசாக தான் நாங்கள் அளந்து தருவோங்கிறாங்க. கஷ்டப்பட்ட மக்கள், எங்களுடைய மக்கள் எல்லாம் கடலோர மக்கள் ஓயாமல் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு விவோ ஆஃபீஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டா கொடுத்த பட்டா வச்சு எதுவுமே செய்ய முடியல. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க பட்டா. அந்த பட்டாவில் அது போய் கம்ப்யூட்டர் போய் பார்த்தாக்க வேறு பேர் வருது. பட்டாவுக்கு சொந்தக்காரங்களுடைய பேர் அதில் ஏறல. யார் பேர் வருது? கம்ப்யூட்டரில் பார்த்தா கம்ப்யூட்டர் வேறு தமிழ்நாடு நம்மளுடைய பேர் வருது. அப்படி தமிழ்நாடு அவங்க பேர் வருது. அதனால் நாங்கள் கலெக்டர் எவ்வளோ பேருக்கு அங்கே கொடுத்தாங்க? எல்லா கிராமங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு. ஆனால் பட்டா இல்லை தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க? கேட்டோம். கேட்டதுக்கு இந்த பட்டா செல்லாதுமா, நீங்கள் வேற பட்டா இனி அளந்து தருவாங்க, அதுக்கு பட்டா கொடுக்க முடியும், இல்லட்டா நீங்கள் மாவட்டம் அடிச்சுட்டு போய் கேளுங்க, ஏன்டா எதுவும் கேட்காதங்க அப்படின்ட்டாங்க. பத்திரப்பதிவு போனா இந்த அடங்குல இல்ல, நீங்க சிட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட சிட்டா வாங்கிட்டு வந்துடுறாங்க. சிட்டாவுக்கு போனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு விஓ சொல்லுறாங்க. நீங்க நேரே மாவட்டம் அடிச்சுட்டு போய் கேளுங்க, அப்பனாதான் உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கணும். அவங்க சொன்னாங்க, அதனால இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் எல்லாரும். உங்க பேரு? என் பேரு அந்தோணி பிரேமா.